அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அடிப்படை கடமைகள்னு ஒரு டாபிக் இருக்கா. இந்த அடிப்படை டாபிக் ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுது, அதாவது வேர் டு ஸ்டடி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸில் ஸ்கூல் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அதையும் கவர் பண்ணி கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் நைன்த்து சோஷியல் சயின்ஸில் லெசன் நம்பர் 3. ஓகேங்களா. லெசன் நம்பர் 3ல் மனித உரிமைகள்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்ற டாபிக் இங்கே வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. இது வந்து 9th ஸ்கூல் புக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் லெசன் நம்பர் 1 இந்திய அரசியலமைப்பு என்ற லெசனில் இங்கே இருக்குங்களா அடிப்படை கடமைகள். ஓகேங்களா. இந்த அடிப்படை கடமைகள் இங்கே 10th புக்கில் கவர் ஆகும். ஓகேங்களா. இப்போது நான் எதில் வந்து நான் டீச் பண்ண போகிறேன்னா 10th புக்கு மட்டும் நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா 9th புக்கில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 10th புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை விட இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு வந்து 10th புக்கு உங்களுக்கு ஃபுல்லாக டீச் பண்ணி கொடுத்துறேன். அடுத்தது அவுட் சோர்ஸ் டீச் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து படிக்கும்போது 9th புக்கையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க, 10th புக்கையும் ஃபுல்லாக ரீடி விட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஃபஸ்ட்டு அடிப்படை கடமைகள்னால் நத்திங் பட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் நம்ம மக்களுக்கான கடமைகளை வரையறுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து அடிப்படை கடமைகள். அப்படின்னா மக்களாகி நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கான பொறுப்பு கொண்டு இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அடிப்படை கடமைகள். ஓகேங்களா. என்னென்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். அதாவது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஓகேங்களா. ஒரு கண்ட்ரிலேருந்து அந்த கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த அடிப்படை கடமைகள் என்பது எந்த நாட்டிலேருந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதாவது சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கத்தால் எடுத்தது. அதாவது ஓல்டு ரஷ்யான்னு சொல்லுவாங்க, USSR. ஓகேங்களா. அந்த நாட்டில் இருந்து இந்த கான்செப்டை நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா. அடுத்தது 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது. ஓகேங்களா. இது ஒரு கொஷின். அதாவது எந்த கமிட்டி வந்து அடிப்படை கடமைகள் பற்றி ஆராய அமைத்தது பார்த்தாங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து இந்த அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அக்கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. ஓகேங்களா. அப்போனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அமல்படுத்தப்பட்ட அப்போ வந்து நமக்கு வந்து அடிப்படை கடமைகள் என்பது ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. 1976 தான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? இந்த அடிப்படை கடமைகள்னு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி அந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஓகேப்பா இந்த அடிப்படை கடமைகள்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரலாம், அதுக்காக வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. அதாவது பொறுப்புகள்னால் என்னென்னா நம்மளுடைய கடமைகள், மக்களாகிய நமக்கு சில கடமைகளை வந்து இந்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எதன்படினா 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம் படி தான் இந்த பொறுப்புகள் வந்து நமக்கு சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. ஓகேங்களா. அந்த பொறுப்புகள் தான் என்னதுன்னா
குடிமக்களின் கடமைகள், அதாவது அடிப்படை கடமைகள். மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா, என்னன்னா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ, அதாவது ஜனவரி 26, 1950 வந்தப்போ இப்படி ஒரு பார்ட் அங்கே இருக்காது, அதாவது இப்படி ஒரு பகுதி அப்போ இருந்திருக்காது. 1976 ஸ்வரன் சிங் கமிட்டியோடைய பரிந்துரையின்படி தான் 1976 42வது சட்ட திருத்தின்படி இந்த புதிய ஒரு பகுதி, அதாவது பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியே சேர்த்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த அடிப்படை கடமை என்ற ஒரு பார்ட்டை நம்ம சேர்க்கணும், இந்த ஒரு விஷயத்தை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்காக புதுசாக ஒரு பகுதியே இணைச்சிருப்பாங்க. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. அதாவது பகுதி 4Aல ஒரே ஒரு ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது முதன்முறையாக குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. ஓகேங்களா, அது என்னென்னு பார்க்கலாமா? அடிப்படை கடமைகளின் பட்டியல். ஓகே, ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமைகளாக பின்வருவனவற்றை சட்டப்பிரிவு 51A வலியுறுத்துகிறது. ஓகேங்களா, அது என்னென்னு பார்க்கலாமா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 10 அடிப்படை கடமைகள்னு சொல்லியிருப்பாங்க. 10 அடிப்படை கடமைகள் என்பது இந்த 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இந்த புதுசாக கொண்டு வரும்போது அடிப்படை கடமைகள் மொத்தம் 10 தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்துருப்பாங்க, அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ கரண்ட்டாக எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 11. முதல்ல கொண்டு வரும்போது 1976 42வது சட்டத்திட்டத்தின் போது கொண்டு வந்தப்போ எத்தனை அடிப்படை கடமைகள்னு கேட்டாங்கன்னா 10 தான். ஓகேங்களா, அந்த 11 எப்போ வந்தது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, சப்போஸ் ஏதோ இந்த மொத்தம் 11 கடமைகள் இருக்கா, அதில் சம்திங் ஏதோ ஒரு கடமைகள் கொடுத்துட்டு இந்த 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 விஷயம் வந்து எப்படி எந்த ஆர்டிக்கிள் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இ அந்த மாதிரி இருக்கா. இன்னும் இப்போ 9th பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்கும். ஆனால் கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, A-B அதுக்குள்ளே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, 51Aவில் A, 51Aவில் B, 51Aவில் C, 51Aவில் D, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது அடிப்படை கடமைகளில் விதி 51C 51Aவில் C என்பது எதனை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, அதனால் நீங்களுமே ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி ABCன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் நீங்கள் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா 51Aவில் A, 51Aவில் B, 51Aவில் C இந்த மாதிரி படிங்க. ஏன்னா கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஆன்னு அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, நம்ம ஸ்கூல் புக்கில் இப்படி இருந்தாலுமே அதோட ஆர்டிக்கல் ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 51Aவில் A, 51Aவில் B. ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்மால் லெட்டரில் கூட போட்டுருக்கலாம். ஓகேங்களா, ஸ்மால் லெட்டர் A, ஸ்மால் லெட்டர் Bன்னு கூட போட்டுங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வச்சு படிங்க, கண்டிப்பாக இப்படி தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அந்த 11 கடமைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 51Aவில் A, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். ஓகேங்களா, இது என்னென்னா நம்மளுடைய தேசிய கொள்கைகள், அரசியலமைப்பு, அடுத்தது வந்து தேசிய கீதம், தேசிய கொடி, ஓகே, தேசிய சின்னங்கள் எல்லாத்தையுமே வந்து அதுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். இந்திய மக்களாகிய நாம் நம்மளுடைய தேசிய கீதம், நம்மளுடைய தேசிய கொடி, அரசியலமைப்பு, அரசு கொண்டு வர கொள்கைகள் அனைத்தையுமே வந்து நம்ம மதிக்கணும். இதுதான் வந்து 51Aவில் A. அந்த விஷயம் நமக்கான கடமைகளாக சொல்கிற பாயிண்ட் என்னென்னா இதுதான். ஓகேங்களா, அடுத்தது 51Aவில் B, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். ஓகேங்களா, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். அடுத்தது 51Aவில் C,
இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். இது வந்து 51A சிக்கான பாயிண்ட். அடுத்தது 51A டி என்ன சொல்கிறாங்கன்னா, தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். ஓகேங்களா, இதுதான் வந்து 51A டிக்கான பாயிண்ட். அடுத்தது 51A என்ன கடமை சொல்கிறாங்கன்னா, சமயம், மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஓகேங்களா, இதுதான் 51A ஈக்கான கடமைகள். அடுத்தது 51A எஃப்க்கான கடமைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஓகேங்களா, நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 51A ஜி என்ன கடமைகள் சொல்லியிருக்காங்கன்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். ஓகேங்களா, இதுதான் 51A ஜிக்கான கடமைகள். அடுத்தது 51A ஹச் என்னென்னா, அறிவியல், கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அடுத்தது 51A ஐ வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஓகேங்களா, அடுத்தது 51A ஜே தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஓகேங்களா, இதுதான் வந்து 51A ஜேக்கான கடமைகள். ஓகேங்களா, இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 10 கடமைகள் இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 11வது கடமை. ஓகேங்களா, இதுதான் வந்து 11வது கடமை. இந்த 11வது கடமை எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா, 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த 11வது கடமையை சேர்த்துருப்பாங்க. அது என்னன்னா, 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். ஓகேங்களா, அதுதான் இங்கே திரும்ப பிராக்கெட் சொல்லிப்பாங்க. 2002 அறிமுகப்படுத்தப்பட்ட அடிப்படை கடமையை அறிமுகப்படுத்தியது. அதாவது இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்னென்னா 2002 இந்த அடிப்படை கடமையை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது உள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். ஓகேங்களா, இது ஒரு கடமையாக 2002 86வது சட்ட திருத்தம் மூலிமா இந்த கடமையை நமக்கு சேர்த்துருப்பாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் வந்து 1976 42வது சட்டத்தின்படி இந்த அடிப்படை கடமைகள் சேர்க்கும்போது 10 கடமைகள் இருந்தது. அதுக்கப்புறம் 2002 86வது சட்டத்திருத்தம் மூலிமா புதுசாக ஒரு கடமையை சேர்த்துருப்பாங்க. அந்த புதுசாக சேர்த்த கடமையுடைய ஆர்டிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51A கே. ஓகேங்களா, இது இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா, 51A கே, இதை நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக சேர்த்த கடமையோட ஆர்டிக்கிள் என்னென்னா 51A கே. 51A கே. ஓகேங்களா, அடுத்தது அந்த கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். இது ஒரு கடமைகள். ஓகேவா, ஓகே, இது வந்து 10th ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இருக்குது. 9th இவ்வளோ தான் இருக்குது. இது இல்லாமல் நம்ம அவுட் சோர்ஸில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கோ நான் அதை சொல்லிடுறேன் இப்போ. ஓகேங்களா, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அவுட் சோர்ஸில் அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் வேறு என்ன இருக்கோ அதை வந்து இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி இதை பார்த்ததா இருந்தாலும் ஒரு சில கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அடிப்படை கடமைகள் எதில் இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா பகுதி 4A. இது வந்து இங்கே மிஸ்டேக். ஓகேங்களா, 4A விதி பார்த்தீங்கன்னா 51A. 51A ABCD அப் டு K வரைக்கும் இருக்குது. மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. ஓகேங்களா, 1976ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் சேர்ப்பு. எத்தனையாவது சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் பார்த்தோமா. அடுத்தது சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கம், USSR. அங்கிருந்து எடுத்தது தான் இந்த அடிப்படை கடமைகள் என்ற கான்செப்ட். அடுத்தது அடிப்படை கடமைகள் கொண்ட மக்களாட்சி தத்துவ நாடு ஜப்பான். ஓகேங்களா, அதனால நமக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரை என்னென்னலாம் பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா, அடிப்படை கடமைகளின் பட்டியல், அடிப்படை கடமைகளின் பண்புகள், அடிப்படை கடமைகளின் விமர்சனம், அடிப்படை கடமைகளின் முக்கியத்துவம், வர்மா குழுவின் கருத்துரை. ஓகேங்களா? 1999 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? வர்மா குழு அப்படின்னா எதனுடைய எதனுடைய தொடர்புடையதுன்னா அடிப்படை கடமைகள் அதனுடைய தொடர்புடையதான் இந்த வர்மா குழு 1999. இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஸோ இதுதான் வந்து சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த குழு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்மா குழு என்பது எதனுடன் தொடர்புடையன்னு கேட்டாங்கன்னா அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடையது. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1999. ஓகேங்களா? அடுத்தது ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரை 1976 உள்நாட்டு நெருக்கடியின் போது காங்கிரஸ் கட்சியினால் ஸ்வரன் சிங் குழு நியமனம் செய்யப்பட்டது. அதாவது இந்த அடிப்படை கடமைகள் என்பது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1976 உள்நாட்டு நெருக்கடியின் போது மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. நிறைய வந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சிருப்பாங்க. அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடமைகள் அவங்களுக்கான கடமைகள் என்னன்னே தெரியாமல் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பொது சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சேதாரம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய டேமேஜ் ஆகுறதுக்காக சில கடமைகள் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த போராட்டத்திலேருந்து மக்கள் ஈடுபடுவதை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இந்த அடிப்படை கடமைகள்ன்ற கான்செப்ட் அங்கேருந்து தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அது நான் இங்கே கீழே ஒரு பாயிண்ட் இருக்கும், அது சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அரசியலமைப்பில் இப்புதிய பகுதியை சேர்க்க பரிந்துரை செய்தது. ஓகேங்களா? அடுத்தது 44வது சட்ட திருத்தம் 1976 மூலியமாக தான் இதை சேர்த்தாங்க. 8 அடிப்படை கடமைகளை இக்குழு பரிந்துரைத்தது. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து எத்தனை கடமைகளை பரிந்துரைத்ததுன்னு கேட்டாங்கன்னா 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது. ஆனால் வந்து நம்ம இப்போ எத்தனை இருக்குது? 11 இருக்குது. ஸ்டார்டிங்கில் 10 இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது சில பரிந்துரைகளை காங்கிரஸ் கட்சி ஏற்கவில்லை. அது என்னன்னு இங்கே பார்ப்போம். ஓகேங்களா? எதெல்லாம் அவங்க வந்து ஏற்கலை பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை பின்பற்றவில்லை எனில் அபராதம் அல்லது தண்டனை பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். ஓகேங்களா? அடிப்படை கடமைகளை பின்பற்றவில்லை எனில் அபராதம் அல்லது தண்டனை விதித்திட பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிட வேண்டும். அடுத்தது இந்த அபராதம் அல்லது தண்டனை தொடர்பாக எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்பிட முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவது கட்டாய அடிப்படை கடமையாகும். இதெல்லாம் வந்து இந்த 3 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து பரிந்துரைத்திருப்பாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து வேணாம், இதெல்லாம் வந்து நம்மளால் அமல்படுத்த முடியாது. இப்போ நீ வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உனக்கு அபராதம் விதிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது வந்து நிறையா பேர் அப்படி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் அபராதம் விதிச்சுட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவது கட்டாய அடிப்படை கடமையாகும். அப்படின்னா வரி வந்து கட்டாயம் அப்படின்னு தான் மீனிங். ஆனால் வந்து கட்டுறாங்க, அதிலேருந்து தப்பிக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாதுப்பா, அதனால் அந்த பாயிண்ட்டை தூக்கிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த அபராதம் அல்லது தண்டனை தொடர்பாக எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்பிட முடியாது. அதாவது மேலே வந்து இந்த அபராதம் தண்டனைலாம் வந்து விதிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை அப்படி அந்த அபராதம்லாம் விதித்தாங்கன்னா அதை பற்றி எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து பரிந்துரைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளால் ஃபாலோ நடைமுறைக்கு வந்து ஒத்து வராது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் இந்த பாயிண்ட்லாம் தூக்கிட்டு சொல்லிவிட்டு இந்த பாயிண்ட்டை தூக்கிட்டு அவங்க சொன்ன பாயிண்ட்லேருந்து சில விஷயங்கள் அது இல்லாமல் அப்போ இருந்த கமிட்டியே பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துது நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மொத்தம் 10 கடமைகளாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 ஒரு புதுசாக ஒரு சேர்த்துருப்பாங்க, புதுசாக ஒரு கடமையை சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம திரும்ப பார்க்க வேணாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். 51A 51A B. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஆர்டிக்கல்ன்றது இருக்கும். ஸோ கொஷின்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த கடமைகள் படிக்கும்போது இந்த மாதிரி நோட் பண்ணி படிங்க. தயவுசெய்து இல்லைன்னா இந்த 1 2 3 அப்படி இருந்தாலும் அதை படிக்காதீங்க. இதுதான் ஃபார்மேட்டு. கொஷினில் கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 51A அதாவது அடிப்படை கடமைகளில் 51A எஃப் என்பது எதனை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பலதரப்பட்ட நாகரிகங்களின் மரபை மதித்து போட்டி நடக்க வேண்டும். ஸோ இது வந்து ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து ஆப்ஷன் பியில் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான ஆன்சர். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஏ இல்லை பி அந்த மாதிரி இந்த மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் அதை அந்த இடத்துல ரிலேட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் இதை நல்லா தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து திரும்ப சொல்ல வேணாம், ஆல்ரெடி பார்த்தது தான், அது வேணாம்.
அடுத்தது இந்த அடிப்படை கடமைகளின் பண்புகள் இதுவும் வேண்டாம். அடிப்படை கடமைகள் மீதான விமர்சனம் இதுவும் தேவையில்லை. இங்கே வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகேங்களா? அடிப்படை கடமைகள் முக்கியத்துவம் இதுவும் வேணாம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்னா வர்மா குழுவின் கருத்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1999. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா, இந்த வர்மா குழு என்பது எதனுடைய தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடையது. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1999. அதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை செயல்படுத்திட இயற்றப்பட்டுள்ள சட்டங்கள் தொடர்பாக ஆய்வு கண்டறியப்பட்ட சட்டங்களில் சில. ஓகேங்களா? அதாவது என்னென்னா அடிப்படை கடமைகளிலே செயல்படுத்திட சில சட்டங்கள் வந்து ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சட்டம் ப்ளஸ் இந்த இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஏதாவது நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. ஓகேங்களா? தேசிய சின்னங்கள் சட்டம் 1971. தேசிய சின்னங்கள் சட்டம் 1971. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. சட்டவிரோத நடவடிக்கை தடை சட்டம் 1967. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வன பாதுகாப்பு சட்டம் 1980. ஓகேங்களா? இந்த ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவ்வளோ தான். ஓகேங்களா? அவுட் சோர்ஸில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா, அதில் வந்து அவங்க வந்து எதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இது வந்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஓகேப்பா இப்படியும் சில கடமைகள் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க, ஸ்வரன் சிங் கமிட்டியில் சொல்லியிருந்தாங்கன்னு மட்டும் நாங்கள் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு டீப்பாக கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு கொஷின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் எந்த கமிட்டி பரிந்துரைத்தது, எந்த சட்டத்திட்டத்தின்படி இந்த அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தாங்க, ஸ்டார்டிங்கில் எத்தனை இருந்தது, 10 இருந்தது, அதுக்கப்புறம் 11வது கடமைகள் வந்து எப்போ சேர்த்தாங்க, அது என்ன அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இவ்வளோ தான் கொஷின்ஸ் ஏரியா. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் பார்த்தாச்சு, அவுட் சோர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ரிலேட்டடாக அடிப்படை கடமைகளில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தால் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது? என்ன பார்த்தோம்? 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா? 1976 42வது சட்ட திருத்தம் மூலிமா தான் இந்த அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதி? விதி 51A. விதினாலும் பிரிவுனாலும் ஆர்டிக்கல்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? விதி, பிரிவு, ஆர்டிக்கல் 51A. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு 82வது சட்டத்திட்டத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது. ஏன் இது தப்புன்னா இங்கே வந்து 82 கிடையாது, 86. ஓகேங்களா? 86வது சட்ட திருத்தம் மூலம். ஓகேவா? 86வது சட்ட திருத்தம் மூலமா மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. அதனால தான் இங்கே மிஸ்டேக். ஓகேங்களா? இங்கே வந்து 86, 2002ன்றது கரெக்டாக, ஆனால் 86 வரும். அதனால இது தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? அப்போது 2, 3 மட்டும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது மட்டும் பார்க்கலாமா? அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள் ஆகும். ஓகேங்களா? இது 2 மட்டும் சரி. ஓகேங்களா? அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுனா விதி 51A. விதி, ஆர்டிகல், பிரிவு 51A. அடுத்தது, அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது பார்த்தீங்கன்னா பகுதி 4A. ஓகேங்களா? பகுதி 4A தான் அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? பகுதின்னு பார்த்தீங்கன்னா 4A, ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 51A. அந்த 51Aவில் 11 இருக்குது. 51Aவில் ABC இப்படி ஆரம்பித்து K வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 11. அதில் வந்து 10 ஸ்டார்டிங்கில் இருந்தது. 11வது கடமையை பார்த்தீங்கன்னா 2002 86வது சட்ட திருத்தம் மூலயமா கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, குடிமக்களின் அடிப்படை கடமையை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் என்ன? அதே தான் மேலே கேட்ட கேள்வி. ஆனால் இங்கே என்ன பகுதி நம்பரில் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. பகுதி 4A. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? அதே கொஸ்டின் தான், பாகம் 4A.
கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண் வழக்கு. இது நம்ம புக்கில் பார்க்கல, அவுட் சோர்ஸ்லேயும் வேறு எங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண் வழக்கு. அடுத்தது 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A ஏவில் கேயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது? நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் நான் சொன்னேன். ஓகேங்களா, கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. 51A கே அங்கே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன படிச்சிருப்போம், அங்கே வந்து அ ஆ இ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த இடம் பார்க்கும்போது அப்படி ஒன்று நம்ம பார்க்கலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இப்படி தான் கேட்பாங்க. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. 51A கே என்னது, கடைசியாக சேர்த்த கடமைகள் என்னது, 14 வயதிற்கு உட்பட்ட 6 to 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் தான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருப்பாங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல? ஓகேங்களா, இது வந்து ஒரு குடிமகனின் கடமை அல்ல. அதாவது அந்த 11 கடமைகள் சொல்லியிருக்காங்களா, அந்த 11 கடமைகளில் வராது எதுனா கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் என்பது நமக்கு அது ஒரு கடமை கிடையாது. ஓகேங்களா, கட்டாயமாக நம்ம இராணுவத்தை சேர்ந்து பணியாற்றணும் என்பது அது ஒரு கடமை கிடையாது, அது வந்து விருப்பம். ஓகேங்களா, கடமை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. இன்னொரு புக்கு இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதையும் பார்த்துடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இதில் வந்து நான் அந்த பென்சிலால் டிக் பண்ணியிருக்கிறது மொத்தம் பார்க்கலாம். எதுக்குன்னா இதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து வேறு டாப்பிக்லேருந்து உள்ளே இருக்கும். நம்ம அந்தந்த டாபிக் வரும்போது அந்த கொஷின்ஸை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை, நான் பென்சிலால் டிக் பண்ணிட்டு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, என்னது 2, 3 மட்டும் சரி. அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். ஆமாம். அடுத்தது ஸ்வரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. ஆமாம், ஏன்னா அவங்களுடைய பரிந்துரைப்படி தானே வந்து அடிப்படை கடமைகள் என்பது நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்தது. ஸோ அதான் சொல்லியிருக்கேன். இந்த 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா, அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும், வெளிநாட்டவருக்கு அல்ல. ஸோ இது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல? ஓகேங்களா, ஆப்ஷன் பி. பொது தேர்தல்களில் வாக்களித்தல் என்பது அடிப்படை கடமைகள் அல்லன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேலே அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் என்னது, அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அடுத்தது வந்து சி பார்த்தீங்கன்னா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல், அரசமைப்புக்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல். அதான் என்னென்னா இந்த 4 பாயிண்டில் வந்து எதுப்பா அவனுக்கு வந்து அடிப்படை கடமைகளில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொது தேர்தல்களில் வாக்களித்தல் என்பது அடிப்படை கடமை கிடையாது. ஓகேங்களா, மீது 3 அடிப்படை கடமை, அந்த 11 பாயிண்டில் வர விஷயங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு நம்ம பார்த்தோமா, அந்த அவுட் சோர்ஸில் பார்த்தோமா, எந்த வருஷம், 1999. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது தேவையில்லை. 2002 86ஆம் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. என்னென்னா டி. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். இதுதான் வந்து அந்த 2002 86ஆவது சட்டத்திருத்தம் மூலமாக சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல், மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அடிப்படை கடமைகள். ஏன்னா அடிப்படை கடமைகள் தானே இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகளை பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது சரியானதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் சரியானது. இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் குறித்து சோவியத் நாட்டிலேருந்து பெறப்பட்டது. ஆமாம், ஏன்னா இந்த அடிப்படை கடமைன்ற கான்செப்ட் வந்து யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகளை 42வது திருத்த சட்டம் மூலமாக அறிமுகப்படுத்தினாங்க. ஆமாம், 1976. அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. ஆமாம், ஓகேங்களா. இதுக்கு என்னென்ன பார்ப்போம், இது என்ன தப்புன்னு பார்ப்போம். இந்திய அரசியல் சாசனத்தில் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சரண் சிங் குழு பரிந்துரைத்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பரிந்துரைத்தது எத்தனை 8 தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இங்கே 10 இருக்காங்க. ஸோ அதனால் இது 10, இது வந்து தப்பு. ஓகேங்களா, சரண் சிங் வந்து
8 தான் பரிந்துரைத்திருப்பாங்க. அதுலேயுமே சில விஷயங்கள் எடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களாவே ஓனாக சில விஷயங்களை வந்து சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? ஓகேங்களா, எது சரியானவைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரியானவை. ஓகேங்களா, அப்போது எல்லாமே கரெக்டு தான். என்னென்ன கரெக்டு? 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல், பொது சொத்தை பாதுகாத்தல், அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல், இது எல்லாமே அடிப்படை கடமைகள் பற்றியது தான். ஓகேங்களா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்து தான். கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் என்பது அது வந்து ஒரு அடிப்படை கடமை அல்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளன. எதில் சேர்க்கப்பட்டுங்க? அரசியலமைப்பு பகுதி 4A புதுசாக ஒரு பகுதியை உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் என்னென்னா பகுதி 4A. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? ஓகேங்களா. விதி இங்கே வந்து பகுதிக்கு ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா பகுதி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஆர்டிகல் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் என்னது? விதி 51A. விதி ஆர்டிகல் பிரிவு எல்லாம் ஒன்று தான். விதி 51Aவில் தான் இந்த அடிப்படை கடமைகளுக்கான விதிகளை சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக. என்ன குழு? ஸ்வரன் சிங் குழு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சட்டப்பிரிவு 51Aவில் வகுத்துரைப்பது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி புக்கில் நோட் பண்ணி படிங்க. எப்படி கேட்டிருக்காங்க? 51Aவில் என்னப்பா சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுது? அறிவியல் ஆர்ந்த உளப்பாங்கு, மனித நேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். ஓகே, இதுதான் வந்து இந்த பாயிண்ட் சொல்லுது. ஓகேங்களா. 51Aவில் என்ன சொல்லுதுன்னா, அறிவியல் ஆர்ந்த உளப்பாங்கு, மனித நேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். அதுதான் நம்மளுடைய கடமையாக சொல்லுதாங்க. ஓகேங்களா. 51Aவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. அப்போ எல்லாத்தையும் பார்த்துலாமா? உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்களா? அப்போது அதை அனுபவிக்கிற மக்களுக்கு அடிப்படை கடமைகள்னு வேணும்ல. அப்போ உரிமைகள் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கான கடமையை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. ஓகேங்களா. உங்களுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லும்போது கடமையை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களாம் வந்து ஒரு தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. அடுத்தது, குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது. எது? அடிப்படை கடமைகள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை? ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும் சரி. ஓகேங்களா. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51Aவில் கொடுக்கப்பட்டுள்ளது. 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்தச் சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ ரெண்டுமே கரெக்டானது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதுக்காக தப்பு. அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. அடிப்படை கடமை அல்லவா? இல்லை, அடிப்படை கடமை தான். ஓகேங்களா. அதனால் அது தப்பு. அது அடிப்படை கடமை தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது யார்? ஸ்வரன் சிங் கமிட்டி தான் அடிப்படை கடமையை வந்து அரசியலமைப்பில் சேர்க்கிறதுக்கு பரிந்துரை பண்ணாங்க. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி குழு இதில் ஒன்று தான். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். ஓகேங்களா, முடிஞ்சது. ஸோ இவ்வளோ தான் அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக வேக்யூ ஸ்டடீஸ் கொடுத்தாச்சு. 9th புக்லேயும் 10th புக்லேயும் இருக்குது. அடுத்தது வந்து அவுட் சோர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சில விஷயங்கள் ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைத்தது. அதுக்கப்புறம் வந்து வருமா குழு, அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள சில சட்டங்களை பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளே தான் வரும். அதே போல் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.